இன்று நாம் அன்பான ஆனால் தனிமையான கஜா என்ற யானையின் கதையை கேட்கப் போகிறோம். அன்பான குணம் எப்படி பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்தும். கதையை கேட்டுவிட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பகிரவும். ஒரு அழகான காட்டில் கஜா என்ற பெரிய யானை தனிமையாக வாழ்ந்தது. அவனது பெரிய உருவம் மற்ற விலங்குகளை பயமுறுத்தியது. சில குரங்குகள் கஜாவை கிண்டல் செய்து அவன் மீது பழங்களை எறிந்தன. பாரு, எவ்வளவு பெரியவன் என்று கத்தின. கஜாவின் அம்மா அவனிடம், அன்புதான் பெரிய சக்தி, அதை காட்டு என்று அறிவுரை கூறினாள். சிறு பறவையான சிட்டுவின் கூட்டை புயல் உடைத்தது. சிட்டு மிகவும் சோகமாக உணர்ந்தாள். சிட்டுவின் சோகத்தை கண்ட கஜா அவளது கூட்டை சரி செய்ய முடிவு செய்தான். அவனது மனம் அன்பால் நிறைந்தது. கஜா தனது தும்பிக்கையால் மெதுவாக புதிய இலைகளை எடுத்து ஒரு புதிய கூட்டை உருவாக்கினான். கஜாவின் உதவியைக் கண்ட சிட்டு ஆச்சரியப்பட்டாள். நீ மிகவும் அன்பானவன் என்று கத்தினாள். கஜாவின் அன்பைக் கண்ட குரங்குகள் அவன் பெரிய உருவத்தைக் கண்டு பயப்படவில்லை. அவன் நல்லவன் என்றன. சிட்டு கஜாவின் தலை மீது பறந்து நன்றி நண்பா என்று பாடினாள். அவர்கள் நண்பர்களாகினர். கஜா இனி தனிமையில் இல்லை. அவன் சிட்டுடன் பேசினான். சிட்டு பாடியது. திடீரென ஒரு பெரிய புலி காட்டில் நுழைந்தது. பசி என்று அது உறுமியது. விலங்குகள் பயந்தன. புலியை கண்டதும் கஜா பயந்தான். ஆனால் அவன் சிட்டுவை பாதுகாப்பாக உணர விரும்பினான். புலி கஜாவை நோக்கி வந்தது. யானைதான் இன்று என் உணவு என்று அது கத்தியது. கஜாவை காப்பாற்ற சிட்டு தனது நண்பருடன் சேர்ந்து புலியின் கண்களில் வேகமாக கொத்த ஆரம்பித்தாள். கண்களில் ஏற்பட்ட வலியால் புலி குழப்பமடைந்தது. அது பின்வாங்கி ஓடத் தொடங்கியது. தன் உயிரை காப்பாற்றிய சிட்டுவுக்கு கஜா நன்றி சொன்னான். நீதான் என் உண்மையான நண்பன் என்றான். கஜாவின் அன்பையும் சிட்டுவின் புத்திசாலித்தனத்தையும் கண்ட மற்ற விலங்குகள் இருவரையும் பாராட்டின. அன்று முதல் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்தனர். பெரிய உருவம் ஒரு பிரச்சனை அல்ல, அன்புதான் முக்கியம். கஜா இனி தனிமையாக இல்லை. அவனது அன்பு அவனுக்கு புதிய நண்பர்களை தந்தது. அன்புதான் பெரிய சக்தி. சிறியவர்கள் கூட பெரிய உதவியை செய்யலாம். அன்பு என்றென்றும் வெற்றி பெறும். இதுதான் கஜா மற்றும் சிட்டுவின் அழகான கதை. அன்பான இதயம்தான் உலகில் வலிமையான சக்தி என்பதை அவர்கள் நமக்கு காட்டினார்கள். நீங்கள் பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் ஒரு சிறிய அன்பான செயல் எல்லாவற்றையும் மாற்றும். எனவே நண்பர்களே, எப்போதும் அன்பாக இருங்கள். உங்களின் உண்மையான நண்பர்களை கண்டுபிடிப்பீர்கள். வாவ், இந்த கதை எப்படி இருந்தது குட்டீஸ்களே? நல்லா சிரிச்சிங்களா? இப்படி நிறைய கதைகள் நம்ம கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கதை வரைக்கும் சிரிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. பை பை. அன்புடன் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்.